நேட்டோன்ற அமைப்பு இந்த ஆர்டிக் பிரதேசத்துல ரஷ்யாவை எதிர்கொள்றதுக்கு இன்னும் தயாராகலைங்க. காரணம் என்னன்னா, இந்த ஆர்டிக் பிரதேசத்துல மிக முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய நாடுகள் இந்த நார்வே, டென்மார்க். இவங்க ரெண்டு பேர்த்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ்ல வந்து ரொம்ப கம்மியா செலவு பண்ற நாடுகள். இவங்களையெல்லாம் வச்சுட்டு எப்படிங்க பண்றது? இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுட்டு புதுசா ஏதாவது வாங்கினதானே ஆகும். புதுசா வாங்க மாட்டுறாங்க. அமெரிக்கா F-35 என்னென்னமோ ஐட்டம்லாம் வச்சுக்கிறாங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி எல்லாம் வச்சுக்கிட்டா தானே உண்டு. அப்பதானே ரஷ்யாவை எதிர்க்க முடியும் இல்லையா? ஏன்னா ரொம்ப கம்மியா செலவு பண்ணிட்டு இருக்கிறதுனால நேட்டோலாம் வந்து தயாரா இல்லைங்க. இந்த ஆர்டிக் பிரதேசத்துல கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் மென் வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்பு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. ரிப்போர்ட்டர் பத்திரிகையாளர் சந்திப்பப்ப என்ன சொல்லிக்கிறாருன்னா, இது போல வந்து நேட்டோல இருந்து நம்ம விட்ரா ஆயிருந்துங்க அப்படிங்கிறது போல அமெரிக்கா தரப்பு சொல்லியிருக்கிறாங்களாமா. அதாவது முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் ஒருங்கிணைச்சாச்சு. இப்ப இணைச்சிட்டு கோத்து முட்டாச்சு. கோத்து முட்டு போட்டு வெளியும் வந்துட்டு வேணுங்கிற ஆயுதங்கள்லாம் கொடுக்கணும். இப்படி வீக்கா இருக்கு, இப்பா கொஞ்சம் வாங்க ஆயுதம் வாங்க அப்படிங்கிறது போல சொல்லி சொல்லி கொடுத்துங்க பாரு. இப்போ ரஷ்யா கூட பிரான்ஸ் வந்து நான் ஆளுங்களை அனுப்புறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? உள்ள போய் விழுந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் நேட்டோ வர்சஸ் ரஷ்யாவும் மாறிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? வாங்கிதான் நான். அதனால இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிறு சிறு சேர்த்து சேர்த்து வாங்க, எல்லாம் டிஃபென்ஸ் பட்ஜெட் ஆயுதங்கள்லாம் வாங்க. அப்பதானே அமெரிக்கா வல்லரசு ஆக முடியும். அமெரிக்காக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு. சீலிங் உடச்சு விட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க கடனு. அப்புறம் எல்லாம் அடைக்கணும்னா எல்லாரும் ஆயுதங்கள் வாங்கினாதானுங்க ஆகும். அதனால நடக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் இருந்தாலும் சில ரஷ்யாங்கிறது ஒரு மோசமான நாடுங்க. அது எப்போ வேணாலும் வந்து அடிப்பாங்க யாரை வேணாலும். அதனால தற்காத்துக்கிறதுக்கு உங்களை இப்படி செய்யறாங்க அப்படிங்கிறாங்க. இருதரப்புலையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லியாச்சு. நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரி எது தப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்புறம் இந்த அமெரிக்காவோட காங்கிரஸ்மேன் இருக்கிறா இல்லையா, நேட்டோல இருந்து அமெரிக்கா வெளியே வரணும்னு சொல்றா இல்லையா, அதுக்கான காரணம் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹவாயன் தீவு வந்து இது அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு தீவு. ஞாபகம் இருக்குங்களா? ஜப்பான் 2ஆம் உலக போர்ல கொடுத்து இங்க குண்டை போட்டு இந்த பேர்ல் ஹார்பர்ல அட்டாக் பண்ணாங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ இங்க வரும் இந்த ஹவாயன் தீவு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 5க்கு கீழே இணைக்கப்படலை. ஏன்னா இது பசிபிக் பெருங்கடல், அந்த பசிபிக் ஏரியால இருக்கிறதுனால இது நேட்டோ அந்த நார்த் அட்லாண்டிக் அந்த ட்ரீட்டில வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி மட்டும் இணைக்கல அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஸோ அமெரிக்காவான நம்ம நேட்டோல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஞாபகம் இருக்குங்களா? நேட்டோல இருந்து வெளியே கொண்டு வந்துடும் அமெரிக்காவை அப்படிங்கிறது போல. ஸோ இங்க தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு முடிச்ச நம்ம அவிழ்க்கணும். என்னன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் சரி, இப்ப இருக்கக்கூடிய சில காங்கிரஸ்மென்ஸும் சரி, இந்த நேட்டோல இருந்து அமெரிக்காவை வெளியெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது யூரோப்பியன் யூனியன் நாடுகள் என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. ஐயோ போச்சு அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அமெரிக்கா இப்ப என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிறது போல கேட்டாங்க அப்படின்னா, எங்களோட ஹவாய் தீவு இருக்குது சேர்த்துக்கிறீங்களா ஆர்டிகல் 5ல அப்படிங்கிறத சொன்னா, அதாவது இதுக்கு மேல நேட்டோல பசிபிக்ல இருக்கக்கூடிய நாடுகளையும் அதாவது தீவுகளையும் ஆர்டிகல் 5க்கு கீழே ஒரு கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி படி எல்லாத்தையும் இணைச்சிக்கலாங்க. ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாம் நேட்டோல இணைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா ஹவாயின் தீவை இணைச்சுக்குவாங்க. அப்படி இணைக்கும் போது ஜப்பான் வா நேட்டோக்குள்ள, தைவான் வா நேட்டோக்குள்ள, பிலிப்பைன்ஸ் வா நேட்டோக்குள்ள அப்படிங்கிறது போல எக்ஸ்பான்ஷன் இங்கிட்டும் போகும் அப்படிங்கிறது போல சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமா? இதுல இருக்கக்கூடிய முடிச்சு அழுத்தம் போது இப்படித்தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது? அதாவது இந்த யூரோப்பியன் யூனியன் நாடுகள், அதுவும் குறிப்பா பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் வந்து நாட்டோல சேர்த்துக்கலாமான்னு கேட்டதுக்கு போங்கப்பா வேலையை பார்த்து வேற வேலை தான் பாருங்க அப்படிங்கிறது போல காண்டாய் வெளியே வந்திருந்தாங்க. இந்த நேட்டோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் அங்கெல்லாம் வேண்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ வம்படையே எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. அதுக்கான ஒரு மிரட்டல் தான் நாங்க வெளியே போயிடுவோம் சொல்ற மிரட்டல். அதுக்காக ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாரு இல்லையா, நானே ரஷ்யாவை என்கரேஜ் பண்ணுவேன், போய் அட்டி ரஷ்யா பார்த்து அப்படிங்கிறது போல. அப்பதான் நான் சொல்றது கேட்பாங்க அவங்க இல்லையா? கரெக்டு தானே? ஸோ இப்போ இதெல்லாம் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த பசிபிக் பக்கம் வந்தாச்சு. அப்புறம் இந்த அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா, பென்டகானோட டெபுட்டி ஸ்போக் பர்சனான சபரினா சிங் அவர்கள் அவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துக்குது. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நார்த் கொரியா தொடர்ந்து ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறவங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஏங்க அவங்க கொடுக்கறதுலாம் இத்து போனது எல்லாம் ஊசி பட்டாசு மாதிரி இருக்குதுங்கிறீங்க, அப்புறம் என்னங்க கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன அப்படிங்கிறது போல இருந்தாலும் நார்த் கொரியா வளர்ச்சி அடையுது இல்லையா?
அவன் கொடுக்குற ஆயுதம்லாம் வேஸ்ட், தர லோக்கல் இருந்தாலும் வேணும் அப்படின்னு ரஷ்யா வாங்கிக்கிறாங்க, அது வேஸ்ட். ஆனா நார்த் கொரியா வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குதே அப்படிங்கறத வந்து அமெரிக்காவோட கன்சர்னா இருக்கு அப்படிங்கிறதோட தோணுது. ஏன்னா நார்த் கொரியா இன்னும் சில ரிகானிசன்ஸ் சேட்டலைட்டை விண்ணுக்கு செலுத்த போறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க, பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு. அதாவது நார்த் கொரியா இது போல சேட்டலைட்களை விண்ணுக்கு செலுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க தொழில்நுட்பத்தில் அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு போயிட்டாங்கன்னா எப்படிங்க இதெல்லாம் செல்லுபடி ஆகுமா? ஏசியா பக்கத்துல இந்த நாட்டோ எக்ஸ்பான்சன் அப்படிலாம் இது பக்கம் நடக்குது. அதாவது அமெரிக்கா செக் வச்சு நான் நாட்டோல வெளியே போகணுமா என்ன? சொல்லுப்பா சொல்லு. இதெல்லாம் சேர்த்துக்கல, பசிபிக்ல இருக்கக்கூடிய ஏசியா நாடுகள்லாம் சேர்த்துக்கல, சொல்லு. ஓகேன்னா யூரோப்பியன் யூனியன் சொன்னாங்கன்னா எல்லாம் ஒருங்கிணைக்கிற திட்டத்துக்கு வரும், அப்படி இல்லைன்னா இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிறது போல இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மிரட்டலின் அடிப்படையில இப்போ இவங்களாம் வராங்க அப்படின்னா நார்த் கொரியா வந்து இது போல டெக்னாலஜி வைஸ் சட்டத்தக்கட வளர்ச்சி அடையும் போது எப்படி செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிற கேள்வி வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ திரும்பவும் நார்த் கொரியா ஒரு பெலிஸ்டிக் மிசைல் சோதனை பண்ணிக்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமா சவுத் கொரியா பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு மீடியம் ரேஞ்ச் இருக்கக்கூடிய பெலிஸ்டிக் மிசைலா இருக்கும் அப்படிங்கிறது போல சவுத் கொரியா தரப்பு வந்து ஒரு கன்சர்னையும் போட்டுட்டு இது போல இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துக்கிறாங்க. அவங்க மொத்தம் நார்த் கொரியா மிசைல் டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஜப்பான் கிட்ட இருந்து சமீப காலமா ஒரு போக்கு வந்துட்டு இருந்தது. ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வேலை இக்கட்டான சூழ்நிலை தைவானுக்கு வரும் பட்சத்துல, சீனா வந்து தைவானை பிடிப்பாங்கன்ற பட்சத்துல தைவானுக்கு ஆதரவா சீனாவை எதிர்த்து களமிறங்க மாட்டாங்க ஜப்பான் அப்படிங்கிறது போலதான் ஒரு தோரணை, ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனா இப்போ ஒகினவா ஐலாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா ஜப்பான் முதல் சர்ஃபேஸ் டு ஷிப் மிசைல் வந்து டிப்ளாய் பண்ணிக்கிறாங்களாமா. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா வேற எதுக்காக, சைனா ஒரு வேளை தைவானை போய் பிடிக்கும்ன்ற பட்சத்துல வைக்கணும் இல்லையா, ஒரு பாயிண்ட் வைக்கணும் இல்லையா, அந்த ஒரு காரணத்துக்காக அப்படிங்கிறதோடையும் சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இந்த தைவானோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டோல இருந்து அமெரிக்கா விலகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இந்த கண்ணோட்டத்துல இது எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு சேர்த்து பார்க்கும்போது உலக போர்ன்ற ஒண்ணு கண்டிப்பா வெடிக்கும். அந்த டைம் எப்போ அப்படின்னா சீனா தைவானை தொடும் பட்சத்துல. அப்போ அமெரிக்கா நிர்கதையா நிராயுதபாணியா தனியா டீல்ல விட்டுறக்கூடாது யாருன்றதுக்காக தான் இப்ப இதையும் கொண்டு போய் நேட்டோல சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது போல ஒரு எண்ணம் வருது. ஸோ யூரோப்பியன் யூனியன் இது உங்க பிரச்சனைங்க, நாங்க எங்க வரணும் அப்படிங்கிறது போல அவங்க இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அமெரிக்கா இப்ப எப்படி வெறும் காசு மட்டும் தான் கொடுக்குறாங்க, களத்துல இறங்குறதுனா மிகப்பெரிய அளவுல எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அது சேல்ஸ் யாருக்கு நடக்குது? அமெரிக்காவுக்கு தான் அதிகமான பணம் வருது. ஸோ அதனால பிரச்சனை இல்லை, ஏன்னா ஆயுதங்கள் வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. திரும்ப திரும்ப கடன்காரங்களா யார் ஆயிட்டு இருக்கிறாங்க? அமெரிக்காவோட நட்பு நாடுகளான இந்த மேற்குலக நாடுகள் தான் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் கொண்டு வந்து இங்கே கோத்து விட்டு எல்லா பக்கத்துலையும் சண்டையை போட வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அது யூரோப்புக்கு சரி வராது. அப்படிங்கிறதுனால தான் சில நாடுகள் கொஞ்சம் திரும்பி இருக்கிறாங்க. இந்த நவகிரக ஸ்டாச்சுஸ் மாதிரி எல்லாம் தனித்தனியாக திரும்பி நிற்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரே டைரக்ஷனை பார்க்க வைக்கணும் அப்படின்னா அது இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தற்போதைய ட்ரம்ப் அவர்களால தான் முடியும். நாட்டோலேருந்து வெளியே வந்தால் தான் முடியும். அப்படி ஒரு த்ரெட்டன் விட்டால் தான் இவங்களாம் ஒன்று சேருவாங்க. அப்போ தான் இந்த சைடில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பேச்சை கேட்பாங்க. இது போல ஒரு விஷயம் வந்ததுனால தான் ஜப்பானுக்கு தைரியமாக இப்போ வந்து ஒகினவா ஐலாண்டில் வந்து இது போல மிசைலை டிப்ளாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வருது. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.